ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையில் எந்திரிச்சு நிம்மதியாக ஆஃபீஸ் போகலாம்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி மைலேஜ் தருமா தராதான்ற கவலையை விட பெட்ரோல் பங்க் பக்கம் போனால் நம்ம பர்ஸ் தாங்குமா தாங்காதான்ற பயம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, கடந்த 10 நாளில் மட்டும் கவர்மெண்ட் சத்தமே இல்லாமல் 3 தடவை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் விலை பயங்கரமாக ஏறப்போகுது அப்படின்னு எக்கனாமிஸ்ட் எல்லாமே எச்சரிக்கிறாங்க. அப்படி உலகத்தில் என்ன தான் நடக்குது, விலை இன்னும் எவ்வளவு ஏறும், இதனால் மிடில் கிளாஸ் மக்களாகிய நமக்கு என்ன பாதிப்பு, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது கரண்ட்டாக என்ன விலை ஏறி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மே 15ஆம் தேதியில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 5 ரூபா வரைக்கும் விலை அதிகமாக இருக்குது. கடைசியாக நடந்த விலை உயர்வில் மட்டும் 1 லிட்டருக்கு 91 பைசா வரை ஏற்றிருக்காங்க. ஸோ இதனால் டெல்லியில் பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா 99.51 காசாகவும், டீசல் விலை பார்த்திங்கன்னா 92.49 காசாகவும் இருக்குது. ஸோ டெல்லியில் மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி விலை கணிசமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. நம்மளில் பல பேருக்கு ஒரு நியாயமான கேள்வி இருக்கும், திடீர்னு ஏன் இப்படி விலை ஏற்றுறாங்க அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மேற்காசிய போர். அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் ஈரான், இந்த நாடுகளுக்குள்ளே நடக்கிற இந்த போர் தான் காரணம். உலகத்துக்கே கச்சா எண்ணெய் போகிற மிக முக்கியமான கடல் வழி ஹார்மோஸ் நீரிணைப்பு, இந்த பகுதியில் போக்குவரத்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 வரைக்கும் எகிரிடுச்சு. உலக அளவில் விலை ஏறினாலும் நம்ம ஊரில் இருக்கிற இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மாதிரியான நிறுவனங்கள் நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு ரொம்ப நாளாக விலையை ஏற்றாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது நஷ்டம் அவங்க தலைக்கு மேலே போனதால் விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் விஷயமே இருக்குது. எம்கே குளோபல் அப்படின்ற ஒரு பெரிய ஃபினான்சியல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் நஷ்டம் இருக்கா. அதாவது 1 லிட்டர் டீசலுக்கு 25 முதல் 30 ரூபா வரைக்கும், பெட்ரோலுக்கு 10லேருந்து 14 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதான். ஸோ இந்த காலாண்டில் மட்டும் அவங்களுக்கு வரப்போகிற நஷ்டம் எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபா. இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வரும் வாரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை லிட்டருக்கு இன்னும் 10 ரூபா வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஸோ இந்த 10 ரூபா ஒரே அடியாக ஏற்றாமல், இல்லை மக்களுக்கு தெரியாமல் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கு எந்த நிதியுதவியும் தரப்போகிறது இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால எண்ணெய் நிறுவனங்கள் விலையை ஏற்றுறதை தவிர அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. பெட்ரோல் டீசல் விலை இன்னும் அதிகமாக ஏறப்போகிறது அப்படின்றது கன்ஃபார்ம். இதனால் மற்ற அத்தியாவசிய பொருட்களோட விலையும் கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அதிரடி விலை உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.